சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எப்படி எனக்கு தெரியாம இது நடக்குது? யாரோட மிஸ்டேக் இது? கம்பெனியோட மேனேஜர் நீங்க தானே? நம்ம ப்ராடக்ட்டையும் நம்ம ஃபண்டையும் வேற யாருக்கோ நீங்க எப்படி கொடுக்கலாம்? யாரு உங்களுக்கு இந்த ரைட்ஸ கொடுத்தது? மேனேஜர், சின்ன சின்ன விஷயங்களா இருந்தா கூட என்கிட்ட சொல்லிட்டு தானே பண்ணுவீங்க. இவ்வளவு பெரிய விஷயத்த எங்களுக்கு தெரியாம எப்படி உங்களால பண்ண முடிஞ்சது? உங்க மேல நாங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். நீங்களே இப்படி பண்ணலாமா? அம்மா, இந்த ஆள் கிட்ட எல்லாம் என்னமா பேசிட்டு இருக்கீங்க? இவர் பண்ண வேலைக்கெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு விசாரிக்கிறதே தப்புமா. இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி அவங்கள விசாரிக்கிற விதத்துல விசாரிக்க சொல்லணும். அப்பதான் இன்னும் நம்ம கம்பெனில என்னெல்லாம் தப்பு நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும். ஏயா, எங்க அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு எல்லாம் என்ன குறை வச்சாங்க? மாசம் மாசம் சம்பளத்தை வாரி இறைக்கிறாங்கல்ல. கஷ்டம்னு சொல்லி வரும்போதெல்லாம் கணக்கு பார்க்காம உதவி பண்றாங்கல்ல. அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாம எப்படி உங்களால இப்படி எல்லாம் துரோகம் பண்ண முடியுது? ஏன் மேனேஜர் இப்படி அமைதியா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாங்கல்ல, அதுக்கு பதில சொல்லுங்க. மேனேஜர், எத்தனை வருஷமா நீங்க இந்த கம்பெனில வேலை பாக்குறீங்க? இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட இந்த மாதிரி நடந்தது இல்ல. ஒரு ரூபா இருந்தா கூட கரெக்டா கணக்கு கொடுப்பீங்கல்ல. நீங்க எப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு என்னால நம்பவே முடியல. சார், என்ன நீ எதுவும் பண்ணலன்னு சொல்ல போறியா? அத நாங்க நம்பணுமா? அம்மா, இந்த ஆளை வேலையை விட்டு துரத்துறது தான் நமக்கு நல்லது. இப்படி ஒரு ஃப்ராட் எல்லாம் நம்ம கம்பெனில வச்சிட்டு இருந்தோம்னா அப்புறம் நமக்கே தெரியாம ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து வாங்கி நம்ம எல்லா சொத்தையும் மாத்தி எழுதிக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. யோ, இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணவா? அக்கா சொல்லாதீங்க, முதல்ல அத பண்ணுங்க. அப்பதான் எல்லா உண்மையும் வெளியில வரும். ஆமா ஆமா, அதுவும் சரிதான். மேடம் அவசரப்படாதீங்க, நான் சொல்றத கேளுங்க. நீ சொல்றத நான் கேட்கணுமா? போலீஸ் வந்து உன்னை கேட்பாங்க, அவங்க கிட்ட சொல்லு. அக்கா, போலீஸ் எல்லாம் கூப்பிட வேணாக்கா. அர்ஜுன், இவர் என்ன பண்ணாருன்னு உனக்கு தெரியாது. இவரு நம்ம கம்பெனி ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும். எனக்கு எல்லாமே தெரியும். அவர் மேல எந்த தப்பும் இல்ல. நம்ம கம்பெனி பேங்க் ஃபண்ட இன்னொருத்தருக்கு நான் தான் வேற ஒரு பேர்ல இருந்து கொடுத்திருக்கேன். அர்ஜுன், நீ கொடுத்தியா? ஆமாக்கா. மேனேஜர் அம்மா கிட்ட சொல்றேன்னு தான் சொன்னாரு. ஆனா நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன். அர்ஜுன், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நம்ம கம்பெனி ஃபண்ட் எடுத்து நீ யாருக்கு கொடுத்த? எதுக்காக கொடுத்த? இதனால நம்ம கம்பெனிக்கு லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சு பாத்தியா? அக்கா, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. நான் ஒரு நம்பிக்கையான ஆள்கிட்ட தான் அதெல்லாம் கொடுத்திருக்கேன். அதனால அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, நீங்க பயப்படாதீங்க. டேய் அர்ஜுன், என்னடா பேசிட்டு இருக்க நீ? ஃபண்ட்ஸ் எல்லாம் எடுத்து யாரோ ஒருத்தருக்கு தானம் பண்ணிட்டேன்னு சொல்ற? கேட்ட பிரச்சனை வராதுங்கற? நீ பேசுறதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? அம்மா, நீங்களே என்னன்னு கேளுங்கம்மா. அர்ஜுன், என்னப்பா இது? யாருக்காக நீ இதெல்லாம் பண்ண? அம்மா, நான் ஒன்னும் வேற யார்கிட்டயே தூக்கி கொடுத்துடலாமா? பார்வதியோட ஹஸ்பண்ட் சந்தோஷ் கிட்ட தாமா கொடுத்துருக்கேன். என்னது? சந்தோஷ்கா? அர்ஜுன், அவன் மட்டும் யாரு? நமக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு இப்படி வாரி அரைச்சிட்டு வந்து நிக்கிற? நீ எதுக்கு அவனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ற? அக்கா, அவன் இவன் மரியாதை இல்லாம பேசாதீங்க. சந்தோஷ் சொசைட்டில ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்த மனுஷன். அவரோட பேட் சிச்சுவேஷன் கொஞ்சம் சரிஞ்சு விழுந்துட்டாரு. அதனால அவர் பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, பண்ண. கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றதால ஒன்னும் குறைஞ்சிட மாட்டோம். நீ பண்றது பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அர்ஜுன். நீ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு புரியல. சந்தோஷ்க்கு உதவி பண்ணணும்னு நினைச்சுதாங்க பண்ண. அதுல எந்த தப்பும் இல்ல. அம்மா, நான் இதை உங்களுக்கு தெரியாம பண்ணணும்னு நினைக்கலம்மா. நானே இதை பத்தி உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள உங்களுக்கு தெரிய வந்துருச்சு.
நான் இதை சந்தோஷ்காக மட்டும் பண்ணலம்மா, மலருக்காகவும் தான் பண்ணேன். மலரோட ஒரே சந்தோஷம் அவளோட அக்கா பார்வதி சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான். என்னோட சந்தோஷம் மலரை சந்தோஷமா பாத்துக்கிறது மட்டும்தான். அதுக்காக தாம்மா பண்ணேன். அம்மா, மலர் சொன்ன ஒரு வார்த்தையை மைண்ட்ல வச்சுக்கிட்டு எப்படியாவது எல்லா கடன்ல இருந்து விடுபடணும்னு சந்தோஷ் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காருன்னு நான் கட்டெரும்பு மூலமா கேள்விப்பட்டேன். அதனால நம்மளால முடிஞ்ச உதவியே பண்ணேன். பார்வதியும் சந்தோஷம் பிரிஞ்சிருக்கிறது மலருக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகலாமா? அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு மலர் ஆசைப்படுறா. அவளோட ஆசையை நிறைவேற்றணும் தாமா இப்படி பண்ண. நான் தான் ஹெல்ப் பண்ணேன்னு சந்தோஷ்கே தெரியாதுமா. நான் தான் கொடுக்குறேன்னு தெரிஞ்சா மலரே அதை பண்ண விடுவாளான்னு தெரியல. சந்தோஷம் அதை ஏத்துக்குவாரான்னு தெரியல. அதனாலதான் வேற ஒரு பிரைவேட் கன்சர்ன் மூலமா நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணேன். சொல்ல போனா நான் இதை ஒரு ஹெல்ப்னு நினைச்சு கூட பண்ணலாமா, என்னோட கடமையா நினைச்சுதான் பண்ணேன். பார்வதியும் சந்தோஷம் நம்மளோட ஃபேமிலியில ஒருத்தர்னு நினைச்சுதாமா பண்ணேன். அதான் உண்மையும் கூட இல்ல. அம்மா, இதெல்லாம் நான் ஏன் சீக்கிரட்டா பண்ணேன்னா, நான் ஏதோ மலரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு அவளுக்கு தோணிடக்கூடாது. அதான் இதெல்லாம் சந்தோஷ்கே தெரியாத மாதிரி வேற ஒரு ரூட்ல போய் ஹெல்ப் பண்ணேன். வெளியே சொன்னா எப்படி அவளுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லாம மறைச்சிட்டேன். நான் பண்ணது தப்பா இருந்தா சாரிமா. சேச்சே அர்ஜுன், என்ன நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நானே கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் சொல்லியிருப்பேன். நீ மன்னிப்பு கேக்குற அளவுக்கு இது ஒரு பெரிய தப்பே இல்லப்பா. நீ சொன்ன மாதிரி அவங்களும் நம்ம ஃபேமிலி தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ போ. சரிம்மா.